பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த நாட்களில் நாம் தியானித்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அதனுடைய அடுத்த பகுதியை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசன பகுதி சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சங்கீதக்காரன் பாடலின் பகுதியை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் அனுபவம் ஒரு மனிதனை முதலாவது ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகின்றது. இரண்டாவதாக அந்த ஆத்துமாவை கிறிஸ்துவுக்காக பாடுபடுகின்ற அனுபவத்துக்குள் கடந்து போக உதவி செய்கின்றது. முதலாவது ஒரு நியூ கிரியேஷன், இரண்டாவது சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே ஒரு மனிதன் ஒரு சரியான ஞானசான சத்தியத்துக்குள் அவன் கடந்து போகும்போது கிறிஸ்துவோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் உயிர்த்தெழுந்தவனாக இந்த பூமியிலே எழும்பும்போது பரலோகம் அவனை அங்கீகரிக்கின்றது. பிதா மகிழ்ச்சி அடைக்கின்றார். அந்த வேளையிலே அந்த ஆத்மாவுக்குள் நடக்கும் சில மாற்றங்களை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது ஒரு நியூ கிரியேஷன், இரண்டாவது சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். இப்பொழுது மூன்றாவதாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஒரு எக்ஸால்டேஷன், அதாவது ஒரு புதிய உயர்த்தப்படுகின்ற ஒரு மேன்மையான அனுபவம். கீழே இருக்கிறவனை மேலே தூக்கி கொண்டு வருவது. பயங்கரமான குழியில் கிடக்கின்றான். அவனை ஆண்டவர் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே அவனை வைக்கின்றார். மாத்திரமல்ல, அவனை கண்மலையின் மேல் உயர்த்தி அவன் பாதங்களை உறுதிப்படுத்துகிறார் என்று வாசிக்கின்றோம். அங்கே தொடர்ந்து 3வது வசனத்தில் பார்க்கும்போது, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்படி என்றால் உளையான சேற்றிலும் படுகுழியிலும் இருந்த மனிதனை தூக்கி எடுத்து கர்த்தர் அவனை உயர்ந்த கண்மலையில் வைத்து அவன் மூலமாக தேவனுடைய நாமத்தை இந்த பூமியிலே உயர்த்தி மகிழ்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்த பரலோக தேவனை, பரிசுத்த ஆண்டவரை அவன் உயர்த்தி பாடும்போது அவனும் உயர்த்தப்படுகின்றான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு எக்ஸால்டேஷன், தேவனை ஒரு உயர்த்துகின்ற ஒரு அனுபவத்துக்குள் ஆண்டவர் அவனை நடத்தி செல்கின்றார். நீங்களும் நானும் ஞானஸ்தான சத்தியத்தின்படி உயிர்த்தெழுந்தவர்களாக இருந்தால் இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி வாசிக்கும்போது, எபேசியர் சாப்டர் 2 verse 5, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 கவனித்து பார்க்கும்போது, எபேசியர் சாப்டர் 2 verse 1-3 அங்கே கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்து இல்லாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை அங்கே பவுல் வெளிப்படுத்துகின்றார். அக்கிரமங்களில் மரித்து கிடந்தோம், உலக வழக்கங்களில் சிக்கி கிடந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். இது நமது பழைய வாழ்க்கை. ஆனால் இங்கே தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும்போது பின் நம்மையும் அவரோடு கூட எழுப்பினார் என்று வாசிக்கின்றோம். தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும்போது, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பும்போது நம்மையும் அவரோடு கூட எழுப்பினாராம். எழுப்பி அங்கே அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கவனிக்கின்றோம், கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. முதலில் அந்த மனிதனை எங்கே கிடந்தான்? பாவ குழியில் கிடந்தான், நரக பாதாளத்தில் கிடந்தவன். அவனை கர்த்தர் கிருபையினாலே அவரை எங்கே வைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உட்கார வைத்து விட்டார் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்பது நியூ எக்ஸால்டேஷன், ஒரு கிரேட் ப்ரொமோஷன் என்று சொல்லலாம்.
தகுதி அற்றவர்களுக்கு தேவன் ஒரு தகுதியை உருவாக்கி கொடுக்கின்றார். ஒரு புதிதான உயர்வுக்கு நம்மை கொண்டு போகின்ற ஒரு அனுபவம் அது. இதுதான் தாவீது கர்லின மாறாத கிருபைகளினால் வருகின்ற ஒரு உயர்ந்த அனுபவம். பிரியமானவர்களே, இந்த தாவீது கர்லின மாறாத கிருபை நிமித்தமாக ஒரு மனிதனுக்குள் வருகின்ற மாற்றம், முதலாவது கிறிஸ்துவுக்காக வாழ்வது, a நியூ கிரியேஷன், ஒரு புது சிருஷ்டியின் அனுபவம். இரண்டாவது ஒரு புதிய சாயல், சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, சந்தோஷமாக பாடுபடுவது. மூன்றாவதாக கிறிஸ்துவோடு கூட உயர்த்தி உன்னதங்களில் உட்கார வைக்கின்ற, அதாவது ஆளுகையை கொடுக்கின்ற ஒரு அனுபவம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு chapter 2 verse 12, அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வாசிக்கின்றோம். அவரோடு ஆளுகை செய்யும் இடத்துக்கு செல்வோம். பாடுகள் என்பது அவருடன் எழுப்பப்பட்டு அவருடன் ஆளுகை செய்ய வைக்கும். அவருடன் ஒரு உயர்ந்த இடத்திற்கு நம்மை, என்னையும் உங்களையும் அது கொண்டு செல்வதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த பாடுகள் என்பது அவரோடு கூட உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் நிற்பதற்கு, அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. சபைக்கு இன்றைக்கு வேண்டிய முக்கியமான தரிசனம் என்னவென்றால், முதலாவது யோவான் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜான் chapter 13 verse 23. அங்கே யோவான் அவருக்கு மிக அன்பான சீஷனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து இருப்பதை நாம் அங்கே காண்கின்றோம். அங்கே ஆத்தும நேசரின் மார்பில் சாய்ந்து ஒரு இளைப்பாறுவதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆனால் அதே யோவான் புஸ்தகம் ஜான் chapter 19 verse 26 வாசிக்கும் போது, 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் போது, சிலுவைக்கு கீழே அதே யோவான் நிற்பான். இவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்த இயேசு அங்கே இளைப்பாறுதல் அற்றவராக அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருப்பார். இப்பொழுது யோவான் இயேசுவை எப்படி பார்க்கிறார் என்றால், இளைப்பாறுதல் தந்த இயேசுவாக அல்ல, பாடுபடுகின்ற இரட்சகராக காண்கின்றான். இயேசு அருகில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் உண்டு. சிலுவைக்கு அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த போது அவர் முழு உலகத்துக்கு இளைப்பாறுதலை தரும் இரட்சகராக மாறுகின்றார். மூன்றாவது, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்னவென்றால், நான் உயர்த்தப்பட, தேவனுடைய நாமத்துக்கென்று நாம் இந்த பூமியிலே உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய தரிசனம் மாற வேண்டும். இயேசுவை எல்லோரும் ஆத்தும நேசராக, இளைப்பாறுதல் தருகிற சமாதான பிரபுவாக பார்த்தார்கள். அவரை வெண்மையும் சிவப்புமானவராக, 1000-10,000களில் சிறந்தவராக அவரை கண்டார்கள். இது ஆத்தும நேசரோடு இருக்கின்ற ஒரு அனுபவம். ஆனால் சீஷனாகிய யோவான், அங்கே யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஜான் chapter 19:26 வாசிக்கும் போது, அங்கே பாடுபடுகின்ற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காண்கின்றார். இப்பொழுது அவருக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும், ஐயோ எனக்காக பாடுபடுகின்றாரே. இப்போ அவருடைய உணர்விலே ஒரு தரிசனம் மாறுகின்றது. ஆத்தும நேசராக கண்டவர் இப்பொழுது அவருக்காக அடிக்கப்படுகின்ற ஒரு இரட்சகராக காண்கின்றார். இன்று சபை இந்த இரண்டோடு நின்று விடுகிறது. இயேசு நல்லவர் என்றும் இயேசு இரட்சகர் என்றும் என்று அந்த தரிசனத்துக்குள்ளே தான் சபை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே தவிர, ஆனால் இயேசுவின் இன்னொரு சாயல், ஒரு உன்னதமான சாயல் இருப்பதை சபை காண தவறிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை வாசிக்கும் போது அவருடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ரெவலேஷன் chapter 1 verse 12 to 16. அவர் ராஜாதி ராஜாவாக அங்கே காணப்படுகின்றார். 7 பொன் குத்து விளக்கின் நடுவே உலாவுகின்ற ஒரு மகிமையான தேவனாக ராஜாதி ராஜாவாக அவரை யோவான் தரிசிக்கின்றார். யோவான் முதலாவது ஆத்தும நேசராக தரிசித்தார். இரண்டாவது அவரை அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியாக, முழு உலகத்தின் ஜனங்களின் பாவத்திற்காக பரிகாரமாக இரட்சகராக காண்கின்றார். இப்பொழுது அதே யோவான்
வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கும்போது அவரை ராஜாதி ராஜாவாக காண்கின்றார், மகிமை பொறிந்த ராஜாவாக காண்கிறார். சபைக்கு அவர் இரட்சகர் தான், ஆத்தும நேசர் தான். ஆனால் இன்று அவர் இங்கே இல்லை. அவர் அவருடைய மார்பிலும் இல்லை, சிலுவையிலும் இல்லை. இப்பொழுது ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் இன்னும் நாம் சிலுவையில் தொங்குகின்ற இயேசுவை தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, அவரோடு கூட பாடுகளை சகிப்போம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் என்ன தரிசனம் தேவை என்று விஷன், அவரோடு கூட ஒரு ஆளுகை செய்கின்றவர்களாக உயர்த்தப்படுகின்ற அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். ஒரு நாள் உளையான சேறு பயங்கர குழியில் இருந்தோம், கர்த்தர் தூக்கி எடுத்தார். இன்று நாம் ஆளுகை செய்கிறவர்களாக மாறணும், ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது a new exaltation, ஒரு புதிய உயர்வை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்றது. பிரியமானவர்களே, 4வதாக இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் ஒரு மனிதனுக்குள் ஒரு நியூ ஆம்பிஷன், ஒரு லட்சியத்தை, ஒரு புதிய நோக்கத்தை அவனுக்குள்ளே கொண்டு வருகின்றது, ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருகின்றது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கும் போது, கொலோசியன் சாப்டர் 3 verse 1 to 4, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நான் யார்? இயேசுவுடன் உயிர்த்தெழுந்தவன், உன்னதத்தில் நான் அவருடன் உட்கார்ந்திருக்கிறேன். ஆகவே நான் மேலானவைகளை நாட வேண்டும், பரலோகத்துக்குரியவைகளை மாத்திரமே தேட வேண்டும். உயிர்த்தெழுந்த அனுபவம் இருக்கும் என்றால் பரலோகத்திற்குரிய சிந்தனை நமக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் இன்றும் ரட்சிக்கப்பட்டோம், புதிய சிருஷ்டியாக மாறிவிட்டோம், கிறிஸ்துவுக்காக பாடுகளை படுகின்றோம். ஒரு உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாலும் நமக்குள் இன்னும் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை தேடுகின்ற ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று இங்கே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25-26வது வசனத்திலே வாசிக்கும் போது, Hebrew chapter 11 verse 25 to 26, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு தேவ பிள்ளைகளோடு பாடுகளை அனுபவிக்கிறதையே விரும்பின மோசேயை குறித்து அங்கே வாசிக்கின்றோம். பார்வோனின் அரண்மனையில் பார்வோனின் குமாரத்தியின் மகனாக இருந்தவன், எகிப்தின் எல்லா சந்தோஷம், சுகபோகங்கள், எல்லா ஐஸ்வர்யம், அவன் வாக்கு வல்லமை, சாஸ்திரங்கள், சகல ஞானத்தையும் உடையவனாக இருந்தவன். எகிப்தின் அரண்மனை அவனுக்கு சகலத்தையும் கொடுத்திருந்தது. ஆனால் அனித்தியமான அந்த உலக சந்தோஷத்தை அவன் விரும்பாமல், உலகம் கொடுக்கின்ற அனித்தியமான அடிந்து போகிற அந்த சந்தோஷத்தை அவன் விரும்பாமல் தம்முடைய ஜனங்களோடு பாடுகளை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டான். அவனது லட்சியம், அவனுடைய ஆம்பிஷனை பாருங்கள். எதை செலக்ட் பண்ணுகிறான்? உலகம் கொடுக்கின்ற அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக அவன் ஓடவில்லை, நித்தியமானதை தேடுகின்றான். சுகபோகம் உலகம் கொடுக்கின்ற சுகபோகங்களை அல்ல. அங்கே 26வது வசனம் எபிரேயர் 11:26 வாசிக்கும் போது, அவன் நித்தியமானதை தேடுகிறான் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் கிடைக்கின்ற அற்பமான சந்தோஷங்களை அல்ல, இனி வரும் நித்திய பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று வாசிக்கின்றோம். இன்று தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நான் உயிரோடு எழுந்தவன் தானா, நான் பெற்ற ஞானஸ்தானம் சரிதானா என்ற அறிவு தெளிவு எப்பொழுது வரும் என்றால், இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் அனித்தியமானது, டெம்பரரி என்று உணரும் போது, நித்தியமானதை தேடும்போது தான் தெரியும், நிரந்தரமானதை தேடும்போது தான் தெரியும் நான் உயிர் தெழுந்திருக்கிறேனா இல்லையா என்று. என்னதான் கோடிகளை கொடுத்து கார்பங்களா வாங்கினாலும் போகும்போது விட்டுதான் போக வேண்டும், எதையும் எடுத்துக்கொண்டு போவது இல்லை. ஆகவே இந்த உலகம், இந்த உலகப் பொருள்
இது அனித்தியமானது என்று உணர்வு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நான் ஞானஸ்தானத்திலே மரித்து உயிரோடு எழுந்தது உண்மை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நித்தியமானது ஒன்று இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய டியூட்டி. அவன் எதை தெரிந்து கொள்ளுகிறான்? அவனது ஹையஸ்ட் ஆம்பிஷன் என்னவென்றால், மிக உயர்ந்த தெரிந்தெடுத்தல், தேவ பிள்ளைகளோடு, தேவ பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பாடுபடுவது. நான் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால், கொலோசியர் 3:1-4 வரை தெளிவாக வாசித்து பாருங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேடுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நீங்கள் உயிரோடு எழுந்தவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் சரியா தவறா என்பது அது வெளிப்படுத்தும். 5ஆவதாக ரோமர் 8:11-12 ரோமன் சாப்டர் 8 verse 11 and 12. A new inward power, ஒரு புதிதான உள்ளான வல்லமை ஒவ்வொரு தேவ மனிதனுக்குள்ளும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, வசனத்தை வாசிக்கின்றேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கின்றோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நம்மையும் தேவன் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அந்த உள்ளான வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. பிரியமானவர்களே, உலகத்தின் கண்களில் நாம் நோஞ்சானாக, ஒன்றுமில்லாத மனிதர்களாக, பலவீனர்களாக காணப்படலாம். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்பதும் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வேத வாசிப்பு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் செய்கின்ற ஊழியம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது மனிதனுடைய பார்வை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உள்ளான பலன் இருக்கிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பது கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். வலிகளை ஒருவேளை சரீரத்தில் தாங்க முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் வலிகளை, நெருக்கங்களை, போராட்டங்களை மனதில் தாங்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருகின்றார். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படிப்பட்ட ஒரு இன்வர்ட் பவரை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கொடுக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினுடைய ஆவி உங்களில் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கின்றோம். அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்துக்குள் வருவதற்கு தேவன் நமக்குள் ஒரு உள்ளான பலத்தை, வல்லமையை தருகின்றார். ஒரு இன்வர்ட் பவர் நமக்குள்ளே வருகின்றது, மறந்து விடாதீர்கள். பொதுவாகவே சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் மிகுந்த பலமான மனுஷன் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையிலே நாம் நினைக்கின்றபடி, நாம் நினைத்து பார்ப்பது போல அந்த சிம்சோன் என்பவன் ஒரு பெரிய பாடி பில்டிங் உள்ள மனுஷனாக, ஏதோ ஒரு பராக்கிரமசாலியாக அவன் சரீரத்திலே வாழ்ந்தவன் அல்ல. ஏனென்றால் அவன் ஒருவேளை 300 நரிகளின் வாள்களில் நெருப்பை கொளுத்தியது, அவன் கதவை உடைத்து கொண்டு போனது, அந்த பில்லர்களை உடைத்தது, இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது சிம்சோன் மிகவும் சரீரத்தில் மிக உறுதியான ஒரு மனுஷன், ஸ்ட்ராங் பாடி இருந்திருக்கும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அங்கே தெளிலால் கேட்பால், சிம்சோனே உன் மகாபலம் எங்கே இருக்கிறது என்று. ஆளை பார்த்தா தெரியுமே. ஆனால் அவள் ஆளை பார்த்தபோது தெரியவில்லை. அங்கே டெலிலாலுக்கு ஒரு சந்தேகம். ஆளை பார்த்தா நோஞ்சான் மாதிரி இருக்கிறான், திடீரென்று எழுந்து அடித்து தள்ளுகிறான் எல்லாரையும். அப்படியானால் இவனுக்கு பலம் உடம்பிலிருந்து வரவில்லையே, ஒரு அவுட்வர்ட் ஸ்ட்ரென்த்னால இவனுக்கு வரவில்லை அந்த பலன். ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த் அவனுக்குள்ளே இருந்தது. எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் இறங்குகிறாரோ அவன் பெரிய காரியங்களை செய்கிறான். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டியது அவுட்வர்ட் பவர் அல்ல, வெளிப்படையான ஒரு வல்லமை, வெளிப்படையான ஒரு பலன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 2 கொரிந்தியர் 10:3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியன் சாப்டர் 10
verse 3 to 5 வாசிக்கும்போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது என்று வாசிக்கின்றோம். நாம் தேவ பலனில் தான் செயல்பட வேண்டும், மாம்ச பலனில் அல்ல. உண்மையாக உயிர் தேர்ந்த அனுபவம் ஒருவனுக்கு இருக்கும் என்றால் மாம்ச பலத்தினால் எதையும் செய்ய மாட்டான். அவனுக்கு தேவ பலன் கொடுக்கப்படும். தேவ பலன் அவனுக்குள் இருந்து கிரிய செய்யும். இயேசு தேவ பலத்தினாலே, பிதாவின் கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆவியின் பலன், தேவ பலன் அவருக்குள் இருந்ததினாலே தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறபடி, ஆக்ட்ஸ் சாப்டர் 13:34, தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகள், கிருபை மேசியா, அவர் தாவீதின் சந்ததி, ஒரு கெட்டுப்போன சந்ததி. அந்த சந்ததியில் கர்த்தர் மேசியாவை கொண்டு வந்தார். ஏசாயா 55:3 படி, ஐசையா சாப்டர் 55:3, அது ஒரு நித்திய உடன்படிக்கை, அது ஒரு மாறாத உடன்படிக்கை, அது ஒரு மீறாத உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நமக்கும் கொடுக்கப்படுகின்றது. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கைக்கு பாத்திரராக நாம் இருப்போம் என்றால் இந்த 5 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் நிறைவேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஞானஸ்தானம் என்கிற நித்திய பிரமாணத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வரும்போது முதலாவது ஒரு நியூ கிரியேஷனாக, புது சிருஷ்டியாக மாறுகின்றோம். 2 கொரிந்தியர் 5:17 படி ஒரு நியூ கிரியேஷனாக, புது சிருஷ்டியாக மாறுகின்றோம். இரண்டாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற அனுபவத்துக்குள் கடந்து போகிறோம், சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். மூன்றாவதாக சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி ஒரு உயர்த்தப்படுகிற அனுபவம், ஒரு எக்ஸால்டேஷன் அனுபவத்துக்குள் நாம் கடந்து போகின்றோம். நான்காவதாக கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது நமக்குள் ஒரு புதிய லட்சியம், ஒரு நோக்கம், ஒரு ஆம்பிஷன் உருவாகுகிறது. ஐந்தாவதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி ஒரு உள்ளான வல்லமை நமக்குள்ளே வருகின்றது, ஒரு இன்வர்ட் பவர் நமக்குள் உருவாகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டிய, முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி, ரோமன் சாப்டர் 12 verse 2, வாழும்போதே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். நம்முடைய பிரசன்ட் லைஃப் ஒரு புதிய கிரியேஷனாக, புது சிருஷ்டியாக வாழ வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இடைபட வேண்டும். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 3:18 படி, 2 கொரிந்தியர் சாப்டர் 3:18 படி, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும் என்று வாசிக்கின்றோம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இது. மூன்றாவதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் வரும்போது, அவரை பார்க்கும்போது அவரை போல் மாறிவிடுவோம். ஒரு எதிர்கால நிகழ்வு அது. இவைகளெல்லாம் எப்பொழுது நடக்கும்? நாம் உயிர்த்தெழுந்த அந்த அனுபவத்துக்குள் கடந்து வரும்போது தான். வாழும்போதே அந்த மாற்றம் நமக்குள் வந்தால்தான் மன்னவன் இயேசு வரும்போது அந்த நிரந்தரமான மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமானவர்களே, நாம் ஏன் இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை இந்த உலகில் இருக்கும்போதே வாழ வேண்டும் என்றால், டு ப்ரூவ் we all children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மகள் என்று எப்பொழுது தெரியும்? நீங்களும் நானும் உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை வாழும்போது தான் அதை இந்த உலகம் காண முடியும். எதற்கு இந்த சபைக்கு இந்த உயிர்த்தெழுதல் அவசியம்? இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட. இயேசு தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டது அவர் இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்தாரே அப்பொழுது அல்ல, அவர் அதிசயங்களை செய்தாரே அப்பொழுது அல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்தபோது அவர் தேவகுமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். நமக்கு உருமாற்றம் உடம்பில் அல்ல, உள்ளத்தில் வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டி. எப்படி? அவனுடைய பழைய ஆட்டிடியூட், சுபாவங்கள், கிரியைகள் மாறி போக வேண்டும். ஆனால் இன்னும் சுபாவம் மாறவில்லை என்றால் நீங்கள் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானத்தின் அனுபவத்தில் ஏதோ குழப்பம் இருக்கின்றது. ஆனால் இன்றும் சுபாவம் மாறவில்லை என்றால் நான் இன்னும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம். உதாரணத்துக்கு நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு, சபைக்கும் இந்த அனுபவம் ஏன் வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தேவகுமாரர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிவிக்கப்படும் இடம் இந்த உயிர்த்தெழுதல் தான். முதலாவது, to prove we all children of God. இரண்டாவது, 1 கொரிந்தியர் 6:14 1 Corinthians chapter 6 verse 14, to manifest God's power, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டும். அங்கே வாசிக்கிறோம், தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையால் எழுப்பார் என்று வாசிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் வரும்போது தான் உண்மையான தேவனுடைய வல்லமை நமக்குள் வெளிப்படும். இன்று புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் வராமலே அநேக பொய்யான வல்லமைகளில் செயல்படுகிறார்கள். எப்படி எழுப்புதல் வரும்? கர்த்தருடைய வல்லமை நமது வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் நமக்கு அவசியம். இல்லை என்றால் நமக்குள் இருப்பது கர்த்தருடைய வல்லமை தானா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:32-34 வரை, ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 32 to 34, to fulfill the promise of God. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே, இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு ஜெனிப்பித்தேன் என்பது உயிர்த்தெழுதலுக்கு சொல்லப்படும் வார்த்தை. அது பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்று அங்கே வாசிக்கின்றோம். எதற்கு? பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள் அதை நிறைவேற்றும்படிக்கு. இதுதான் சுவிசேஷம். தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் இல்லை என்றால் வேதத்தில் இருக்கும் எந்த வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தமாகாது. இன்று நாம் நாளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம், வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேடுகிறோம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்பட்டாலும் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டாலும் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள், உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். இல்லை என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாகாது, நிறைவேறாது. உங்கள் விசுவாசம் வீணாய் போய்விடும். ஆகவே உங்களுடைய விசுவாசம் வீணாய் போகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள் நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியாக ரோமர் 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கின்றோம். டு ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடும் மனிதனோடும் நமக்கு ஒரு ஐக்கியம் உருவாவதற்காக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தேவை. பிரியமானவர்களே, 1 யோவான் 1:3 வாசிக்கின்றோம், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவர்களை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது என்று அங்கே யோவான் குறிப்பிடுவதை காண்கின்றோம். தேவ பிள்ளைகளாகிய நமக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கும் என்றால், நாம் பெற்றுக்கொண்ட எடுத்துக்கொண்ட ஞானஸ்தானம் சரியாக இருக்கும் என்றால், தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த அனுபவம் வரும்போது தான் இந்த உயிர்த்தெழுந்த ஒவ்வொருவரும் தேவனோடும் தேவ ஜனத்தோடும் சரியான ஐக்கியத்துக்குள், அன்புக்குள், உறவுக்குள் வாழ முடியும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து உரைக்கின்றது. ரோமர் 4
21 25 வரை வாசிக்கும் போது, ரோமன் சாப்டர் 4 verse 21 to 25, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வாசிக்கின்றோம். 23வது வசனத்தில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றும் அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீதிமான்களாக நாமே மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. தேவனால் நீதிமான்களாக நாம் ஆக்கப்பட வேண்டும். இயேசு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. இயேசு உயிரோடு எழுந்ததினாலேயே நாம் நீதிமானம் ஆக்கப்பட்டோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம் வராவிட்டால், புது சிருஷ்டியின் அனுபவம் வராவிட்டால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. நீதிமானாக்கப்படாமல் நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்வது நல்லது. சபை இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்புகிறது. ஆனால் கர்த்தரால் மீட்கப்பட்ட அனைவரும் உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் கடந்து போக வேண்டும் என்பதை சபை மறந்துவிட்டது. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், உயிர்த்தெழுதலின் அனுபவத்துக்குள் நாம் ஒவ்வொருவரும் கடந்து போக வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவ ஆவியானவரின் ஒத்தாசையால் இதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி விட்டேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் மறக்கவும் மறுக்கவும் மாட்டீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் சத்தியத்தை கேட்கக்கூடாத நாட்கள் வரும் ஆண்டவரே. தேவன் அடியாருக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு விலைக்கு சொல்லி இருக்கிறேன். இது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்லப்பா, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னும் விலைக்கு தாருங்க. இந்த ஞானசான சத்தியத்துக்குள் மறைந்திருக்கும் அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்முடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ள, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உயிர்த்தெழுந்தவர்களாக, புது சிருஷ்டியாக, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறவர்களாக, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பதற்காக, தேவனுக்காக ஒரு புதிய லட்சியத்தோடு, ஒரு ஆம்பிஷனோடு ஆண்டவரே, ஒரு உயர்த்தப்பட்ட நிலையில் உள்ளான மகிமை வல்லமையினாலே நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொண்டு இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் என்ற சாட்சியோடு அவர்கள் வாழ்ந்து, நீதிமானாக வாழ்ந்து, நித்தியத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள இன்னும் அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய வல்லமையினாலும் மகிமையின் பிரசனத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, இன்னும் ஆசீர்வதிங்க. உடைய ரட்சிப்பினால் உடைய பிள்ளைகளை அலங்கரித்தரலும் சுவாமி. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. God bless you all.